வணக்கம் ஹரி சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறீங்க? சார், இன்னைக்கு முதல்வர் வந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்னு சொல்றாரு. ம். இந்த அதிகாரிங்க வந்து தமிழ்ல வந்து ஏப்ரல் வந்து 16ஆம் தேதி தமிழக அரசு வந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அனைத்து துறையில வந்து தமிழ்ல தான் கோப்புங்கள்லாம் கையெழுத்து போடணும், சுற்றறிக்கை போடணும்னு சொல்லியிருக்காங்க சார். சரி. சமீபத்தில் 17ஆம் தேதி நகராட்சி நிர்வாகத்துறையில் பார்த்தீங்கன்னா சிவராசு ஐஏஎஸ் அவர் வந்து முதல்வர் போட்ட உத்தரவை மதிக்க மாட்டேன்றாரு. நான் வந்து ஆங்கிலத்தில் தான் போடுவேன் கையெழுத்து, தமிழில் போட மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி. அந்த ஆர்டர்லேயே பார்க்கும்போது தெரியுது வந்து முதல்வர் உத்தரவை மதிக்க மாட்டேன்றாரு. முதலமைச்சர் உத்தரவை சிவராஜ் வந்து மதிக்கலாங்கிறீங்க? ஆமாம், சிவராசு மதிக்க மாட்டேன்றாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் செக்ஷனுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வுக்கு கொடுத்துருக்காங்க. ஆணையருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க ஆர்டரில். அந்த ஆர்டர்லேயும் பார்த்தீங்கன்னா முதல்வர் போட்ட உத்தரவை மதிக்காமல் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, இப்படி தான் இந்த நிர்வாகம் வந்து இன்னைக்கு நடந்துன்னு இருக்குது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை. ஆமாம் சார். இதை வந்து அமைச்சர் கே நேரு வந்து கண்டிக்க மாட்டாரா? சார், நேருவே பாவம் சார். நேருவே இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாரு, பயப்படுறாரு சார். இவ்வளவு நடக்குது. எத்தனை அதிகாரியை சார் மாற்றிருக்காரு நேரு? எத்தனை அதிகாரியா நேரு வந்து மாற்றிருக்காரு? தவறு செஞ்சிருக்கீங்க. அவருக்கு உண்மையா தைரியம் இருந்தா தப்பு பண்ற அதிகாரியை மாற்றணும் சார். அவர் மாற்ற தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளை வந்து பணியிடை நீக்கமோ அல்லது வந்து பணி மாற்றமோ செய்யக்கூடிய தைரியம் வந்து அமைச்சர் நேருக்கு இல்லைங்கிறீங்களா? இல்ல சார். 4 வருஷமா ஒருத்தர் வந்து நகராட்சி நிர்வாக கூடுதலுக்கும் 4 வருஷமா ஒரே சீட்ல இருக்காரு சார். ஆமா, வேற அதிகாரி நல்ல அதிகாரி போடலாமே. எவ்வளவோ அதிகாரி இருக்காங்க சார் தமிழ்நாட்டுல. இது இல்லாம இதுல தமிழை வந்து வளரக்கூடாது. இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிங்களே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றது தான் அர்த்தம் சார் இது. ஓஹோ. முதல்வர் ஒரு உத்தரவை போடுறாரு, அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகத்தில் எல்லாமே வந்து ஆங்கிலம் தெரியாது சார். ஒரு சிலருக்கு தடுமாற்றம் இருக்கும். அது அந்த நல்ல அடிப்படையில் தான் முதல்வர் வந்து இந்த இதுவை எடுத்துன்னு வரப்போ ஆங்கிலம் யாருக்கும் இன்னைக்கு தெரியாமலாம் இருக்காது. ஆனால் தமிழ் வளர்ச்சியை கொண்டு போகணும், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் முதலமைச்சர் வந்து தமிழில் கையெழுத்து போடணுங்கிறாரு. கண்டிப்பாக சார். இதில் அதே போல் திருவண்ணாமலை கலெக்டர்லாம் வந்து கடை வீதிகளில் பெரும்பாலும் தமிழ் தான் முதன்மை மொழியாக இருக்கணும் அப்படின்லாம் உத்தரவு போட்டிருக்காரு. உண்மை சார். இது திருவள்ளூர் கலெக்டரு, திருவண்ணாமலை கலெக்டரு, விழுப்புரம் கலெக்டரு, அது இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா, நாம் தமிழர் கட்சி சீமான், சசிகலா அம்மா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைந்த நடராஜன் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மேல மொழி மேல பயங்கர பற்றா இருந்தாங்க சார். இந்த மொழிக்காசமே உயிரை விட்ட தியாகிங்க எல்லாம் இருக்காங்க சார். இந்த அதிகாரிங்க வந்து இது போல பண்றாங்க. முதல்வர் போட்ட உத்தரவே நான் மதிக்க மாட்டேன். இல்லை, முதலமைச்சர் போடுற உத்தரவு மதிக்க மாட்டேங்கிறத தாண்டி இவங்களால ஊழலையே கட்டுப்படுத்த முடியலையே. இப்போ திருச்சியில் வந்து குடிநீரில் வந்து கலப்படம் வந்திருக்கு, சாக்கடை தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அதிமுக போராட்டம் பண்ணல. இதை வந்து அமமுக மாவட்ட செயலாளரை சேர்ந்த செந்தில்நாதன்கிற ஒருத்தர் தான் கண்டிக்கிறார் திருச்சி மாநகரத்தில். அப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் இது போல ஊழல் முறைகேடுகளே இவங்களால கட்டுப்படுத்த முடியலையே. எப்படி இவங்க வந்து சட்டசபையில் கே.என். நேரு வந்து இதில் வந்து குடிநீரில் கழிவுத்துறை கலக்கலை, இது பொய்ன்னு சொல்கிறாரு. நம்ம நகரம் டிவியில் ஒரு அரை ஊர் வந்து ஒரு பேட்டி விவாதம் பண்ணுறதுக்கு தயாரா சார்? உள்ளாட்சி நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் என்னென்ன தவறு நடக்குதுன்னு நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் சார். எந்தெந்த அதிகாரி என்ன பண்ணுறான்னு. அரை நேரு வந்து இவங்க இப்போ வந்து திமுக ஊழல் ஆட்சி, திமுக முறைகேடு பண்ணதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறாங்க, பாஜகவோட மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்கங்கிறத உங்கள் மூலியமாக நாங்கள் நகரம் டிவியில் தொடர்ந்து செய்தியாக போடுறோம். ஆனால் திமுக அரசும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்களும் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம் சார்? இன்னைக்கு வந்து நகரப்புற வளர்ச்சித்துறையை வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர்னா பயிற்சி பெற்ற ஒருவர் வந்து இயக்குறாரு சார், மூளைச்சலவை செய்கிறாரு சார். அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையை இயக்கிறதே வந்து பாஜகவுடைய RSS தானா? ஆமாம் சார். ஒன்றுனா நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் அறையில் போய் பாருங்க, மாசத்துல ஒரு நபர் வந்து வராரு. அந்த நாக்பூரில் பயிற்சி பெற்றவர் வராரு.
வட மாநிலத்துல இருந்து. ஆமா, அங்க இருந்து வந்து இயக்குறாரு. ஓஹோ. தமிழ்நாடு மொத்தம் இயக்குறாரு நகராட்சி துறையில எல்லாரையும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை RSS இயக்குதுன்னாவே அப்ப வந்து நேருவையும் பாஜக தான் இயக்குதுன்னு சொல்ற அளவுக்குள்ள இருக்கு இந்த தகவல் நீங்க சொல்றது. சார் உள்ள வந்து அதிகாரியை வந்து இயக்குறது RSS தான் சார். நகர்ப்புற வளர்ச்சித்துறையை இயக்குவது RSS தாங்கிறீங்க, பாஜக தான். ஆமா ஆமா சார், ஆமா சார். நீங்க வேணும்னா அந்த CCTV கேமரா. அப்ப IAS அதிகாரிகள் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை சம்பந்தமா வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம திமுக கெட்ட பேரை ஏற்படுத்துறாங்கிறீங்களா? ஆமா சார், இது உண்மைதான் சார். எந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார்? ஆமா, எத்தனையோ அதிகாரிகள் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு பண்றாங்க, யாரு மேலும் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த 4 வருஷம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. கடந்த 4 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆணையர்கள், இணை ஆணையர்கள் சொத்து பட்டியலை நேர்மையான முறையில காண்பிக்கப்பட்டுள்ளார்களா? இறையன்பு வந்து IAS வந்து ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காரு. யாரும் வந்து இந்த சொத்து பட்டியலை வந்து காட்டினதில்லை சார். இப்போ அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுடைய சொத்து மதிப்பை நம்ம கேட்டோம்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தரணும்னு விதிமுறை இருக்கு, ஆனால் தர மாட்டேங்கிறாங்க. கோர்ட் வந்து சொல்லுது சொத்து பட்டியலை கொடுன்னு, ஆனால் இந்த அதிகாரிங்க வந்து அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க சார். ஒரு அரசாங்க அதிகாரி உதாரணத்துக்கு இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் வந்து புதுசாக கார் வாங்குறாருன்னா அவர் வந்து அரசாங்கத்திற்கு நான் புதுசாக கார் வாங்க போறேன்னா ஆவணங்கள், அதுக்கான ஆவணம் இருக்குது, அனுமதி வாங்கணும். ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய BDO கார் வாங்கணும்னா கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் இங்கே எதுவுமே முறைப்படி நடக்கிறது இல்லையே. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு திட்டத்தை வந்து ஒரு முதல்வர் உத்தரவு போடுறாருன்னா அந்த உத்தரவை அதிகாரிங்க தான் முறையாக செயல்படுத்தி மக்கள்கிட்ட நல்லா கொண்டு போனால் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வரும் சார். நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்னா அவங்க BJP கூட தொடர்பு வச்சிருக்காங்கிறீங்களே. இந்த அதிகாரிங்க செயல்படுத்தாம இருக்கிறதுனால அந்த ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் உருவாகுது. அப்போ முழுக்க அரசு நிர்வாக அதிகாரிகள் வந்து பல பேர் வந்து பாஜக கூட தொடர்பில் இருக்காங்கிறீங்க. உண்மைதான் சார், உண்மை சார். இயக்கிறது சார். இது திமுக கெட்ட பேரை ஏற்படுத்தும், அந்த ஆட்சியவே கவிழ்க்குமே இந்த போக்கு. ஆமா சார், இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையில பாத்தீங்கன்னா ஒரு 4000 ஊழியர் குடும்பம் வந்து தத்தளிச்சுன்னு இருக்காங்க சார். ஓஹோ. அரசாங்கத்து மேல பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டர் கொடுத்தா 6 மாசம் 8 மாசம் ஆகுது. நீங்க ஒன்றும் இல்லை, பூந்தமல்லி நகராட்சியில் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு சார். முதல்வர் என்ன சொல்றாரு ஒரு பேட்டியில, ஒரு மாற்றுத்திறனாளி கூட என் ஆட்சியில் வந்து பாதிப்படையக்கூடாது சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா பூந்தமல்லி நகராட்சியில 2 கால் இல்லாதவர் சார். 400 கிலோமீட்டர் அறந்தாங்கி நகராட்சியில பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க சார். ஈவு இறக்கம் இல்லாம, மனசாட்சி இல்லாம பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டார் சார். சமீபத்துல அவங்க அப்பா தந்தை இறந்துட்டார் சார். அவர் தந்தை வயசு வந்து 100 சார். அவர் சாவுக்கே போக முடியாத சூழ்நிலையை அந்த மாற்றுத்திறனால கண்ணீர் விட்டு அழுகுறாரு சார். அப்ப அந்த ஒட்டுமொத்த குடும்பங்களுடைய சொந்தங்கள் எல்லாமே வந்து திமுக மேல வெறுப்பு தானே ஆவாங்க. கண்டிப்பா சார். இதெல்லாம் யாரு வந்து முதல்வருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது, துணை முதல்வருக்கும் தெரியாது. இந்த அதிகாரிங்களுக்கு உண்மை தெரியும், ஆனா அந்த அதிகாரிங்க மனசு வைக்க மாட்டேன்றாங்க. ஏன் அந்த மனசு வைக்கணும்னா காந்தி வேணும். இல்ல, அதாவது திமுகவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தெரியலனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் அடுத்த கட்ட நிலைமையில இருக்காரு. அவருக்கெல்லாம் இந்த தகவல்லாம் போகுமா? எல்லாம் மறைக்கப்படுது சார். அதிகாரிங்க தான் மறைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ முழுக்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 20 பேர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவுங்கிறத தாண்டி பிஜேபிக்கு ஆதரவாக இருந்து திமுக கெட்ட பேரை ஏற்படுத்துறாங்க. உண்மைதான் சார். பார்ப்போம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்கிற மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கீங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதுனால திமுக ஆட்சிக்கு வரும்னு. ஆனால் 100க்கு 20 பேர் வந்து, அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 100க்கு 20 பேர் வந்து பாஜக கூட ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறாங்க. 20% அதே போல அதிமுக ஆட்சி வரணும்னு அரசு ஊழியர் 4 வருஷம் பட்ட கஷ்டங்களை அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு மனநிலையில இருக்காங்க சார். அதெல்லாம் மாற்றணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகள் இவங்களெல்லாம் வந்து இதுக்கு காரணம் உயர் அதிகாரிகள் தான் சார் காரணம். முக்கியமா IAS அதிகாரிகள் தான் காரணம். ஆமா, நகராட்சி கூடுதல் இயக்குனர் தான் சார். தமிழ்நாடு மொத்தம் 148 நகராட்சி சார். 25 மாநகராட்சி பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் எல்லாமே இவர் தான் சார் ஆய்வு பண்றது. சிவராஜ்
நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் சார் விஜயகுமார் என்பவர் சார். விஜயகுமார். ஏன் அவர் பேரை நம்ம குறிப்பிடுறோம்னா இவர் வந்து ஒரு அரசு துறையில இருக்காரு, அந்த பொறுப்புல இருக்கிறதுனால தான் அவர் பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். இல்லைன்னா அவருக்கும் நம்மளுக்கும் எந்த தனிப்பட்ட அவரை பத்தி சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. அரசாங்க அதிகாரியே சொல்லலாம், என்னுடைய வரி பணத்துலையும் உங்களுடைய வரி பணத்துலையும் தான் சம்பளம் வாங்குறாரு, ஒன்றும் மேல இருந்து வானத்துல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டல. நம்ம போய் ஒரு கடையில் இட்லி சாப்பிட்றோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த ஜிஎஸ்டி எங்கே போகுதுன்னா மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு போகுது. நம்மளுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரியை சுட்டி காட்டுறதுக்கு அவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சுட்டி காட்டலாம். தைரியமாக சுட்டி காட்டுங்க. லகரம் டிவி அவரோட பணிப்பதிவேடு மற்றும் பதவி உயர்வு, அந்த டெம்பரரி பதவி உயர்வு போட்ட கோப்பை ஐஏஎஸ் அதிகாரிங்க ஆய்வு பண்ண மாட்டேன்றாங்க சார். தணிக்கை குழு வந்து இன்னைக்கு வந்து தணிக்கை குழுவா இல்லைங்க, அது வந்து தனிச்சு அவங்க கைவிட்டு அவருடைய ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ப்ரொமோஷன் முழுக்க தவறு இருக்குன்னு சொல்றேன் சார். நான் பாப்பா ஆர்டி தகவல் அறிவு சட்டத்துல போடுறேன், தரமாட்டேன்றாங்க. நீங்க நேர்மையான அதிகாரி இருந்தா கொடுக்க வேண்டியது தானே. கொடுக்க மாட்டாங்களா? கொடுத்தாதான் உண்மை வெளிச்சத்துக்கு வருமே. முதுகெலும்பு இல்ல, தைரியம் இல்ல. நேர்மையான அதிகாரி இருந்தா கொடுங்க, நான் போடுறேன். ஆமா, இவரு நேர்மையான அதிகாரி, இவரு எந்த தவறும் பண்ணல, நான் வெளியிடுறேன். அப்ப உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல, தைரியம் இல்ல, நீ தவறு பண்ணியிருக்காரு. அப்ப நகராட்சி கூடுதல் இருக்குன்னா முழுக்க அவரோட பணிப்பதிவேடும் சொத்து பட்டியல் அதுக்கப்புறம் டெம்பரரி ப்ரொமோஷன்லாம் தவறு இருக்கு. இதுதான் ஏற்கனவே நகர்ப்புற வளர்ச்சித்துறையில ரைடு அது இதுன்னு போய் KN நேரு அவருடைய மகன் இவங்கெல்லாம் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னு பரவலாக ஒரு பேச்சு இருக்கு. வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமலாக்க பிரிவு அதிகாரிங்க வந்து நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனரை கூப்பிட்டு முறைப்படி சம்மன் கொடுத்து விசாரிச்சாங்கன்னா 4 வருஷத்துல என்னென்ன தவறு, பதவி உயர்வு பண்ணிட மாட்டேன், டெண்டர்ல அனைத்து ரகசியம் இவர்கிட்ட இருக்கு சார். இவர்கிட்ட எல்லாமே முழுக்க இவருக்கு தெரியும். யாருக்கு? விஜயகுமார் என்பது தெரியும் சார். இது தவறு நடந்ததா இல்லையா அமலாக்கத்துறை விசாரணை செஞ்சா தமிழ்நாட்டு மக்களுக்கு நகராட்சி துறையில நடந்த உண்மையை வந்து தெரியும் சார். அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதிக ஊழல் நடந்தது நகர்ப்புற வளர்ச்சி துறையில தாங்கிறீங்களா? அதே போல வேளாண்மை துறையிலையும் இருக்கு. அதை கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா சரி, ரைட்டு, பாப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம செய்தியோட இருந்துகிட்டு வந்தோம். திராவிட முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கும் சார். முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில RRS வந்து இயக்குது சார். இது வந்து இந்த உண்மையை வந்து உளவுத்துறை மூலயமா அது முதல்வர் காதுக்கு போகணும் சார். நிச்சயமா தகவல் வெளியில வரும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது RSS தான் நகர்ப்புற வளர்ச்சி துறையை இயக்குது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக தமிழக அரசு உளவுத்துறை மூலமா தகவல் போகும். உங்களுடைய நல்ல கருத்துக்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை RSS உடைய அனுதாபியாக இருக்கக்கூடிய ஒரு 20% பேர் இயக்குறாங்க. திமுக கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் நல்ல அடிப்படையில தான் நல்ல அடிப்படையில் சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதில் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.